வணக்கம் டீச்சர்ஸ். ஓஷன் ட்ராக்கில் எல்லா டீச்சர்ஸுமே லாகின் பண்ண மறந்துடாதீங்க. லீவு முடிஞ்சதுக்கப்புறமா கரெக்டாக லாகின் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் கொடுப்பீங்க, நான் ஒரு ரீகால் பண்ணுறேன். ஸோ இந்த ஏடபிள்யூசி ஓப்பன் கொடுத்தோன்னா ஓகே கேட்கும். ஓகே கொடுத்துட்டு அடுத்தது ஃபோட்டோ எடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் சென்டரில் உள்ள ஃபோட்டோ ஒரு செல்ஃபி எடுத்து பிக்சர் எடுத்துருங்க, சரிங்களா? உங்கள் ஃப்ரண்ட் கேமரா நீட்டாக வச்சு எடுங்க, சரிங்களா? அடுத்தது சப்மிட் கொடுக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கொடுங்க. ஓப்பன் பண்ண உடனே அடுத்து பாருங்கள், ஏடபிள்யூசி ஃபோட்டோ கேப்சர்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஸோ அடுத்தது வந்து அட்டண்டன்ஸில் உள்ள உங்களுக்கு குழந்தைங்க வரும். நீங்கள் என்ட்ரி போட்ட குழந்தைங்க. ஸோ அந்த அட்டண்டன்ஸும் மார்னிங் ஸ்நாக்ஸும் சேர்ந்தே வந்துடும். ஸோ அதனால் ரெண்டுத்துக்குமே சேர்த்தே டிக் கொடுத்துருங்க, சரிங்களா? ஸோ அது கரெக்டாக கொடுங்க. அட்டண்டன்ஸும் மார்னிங் ஸ்நாக்ஸும் எத்தனை குழந்தைங்க வந்தாங்களோ அத்தனை குழந்தைங்களுக்கும் என்ட்ரி போடுங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு இதில் உங்கள் சென்டருக்கு வராத குழந்தைங்க இருந்தாங்கன்னா, அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா ஸ்கூல் கோயிங்கிறத கொடுத்துருங்க, ஓகேங்களா? கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இது கரெக்டாக அந்த சுற்றி முடித்ததுக்கப்புறமா என்ட்ரி போடுங்க, இல்லைன்னா அது ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ சப்மிட் கொடுத்துடலாம் நம்ம. நெட்டு இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகும், இல்லைனா ஸ்லோவாக தான் இருக்கும். அதில் உங்களுக்கு எப்போவுமே எங்கே நெட்டு கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பிளேஸில் வச்சு என்ட்ரி போடுங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது THRHCM. ஸோ நீங்கள் 25 நாள் உங்கள் THR கொடுத்துட்டிங்கன்னா ஏஎன்சிஸ்க்கெல்லாம் 25 நாள்ன்றதை என்ட்ரி போட்டுருங்க. பாருங்கள், 25 நாள் THR கிவனில் 25 டேஸ்னு இருக்கப்போ ஆல்ரெடி என்ட்ரி போட்டாச்சு. அது திருப்பி போட வேண்டாம். ஸோ அதே மாதிரி 6 மாதத்துலேருந்து 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கும் THR என்ட்ரி போடணும். ஸோ அது எல்லாமே என்ட்ரி போட்டிருக்கீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க எல்லாமே என்ட்ரி போட்டிருக்காங்க. இன்கேஸ் போடலன்னா DHR பக்கத்தில் அதை ப்ரெஸ் பண்ணி 25 டேஸ் அதை சூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? பேக்கெட்ஸ் டிஃபால்ட்டாக 0ன்னு தான் இருக்கும். அடுத்தது மதிய உணவு. ஸோ 3 to 6 உங்கள் சென்டரில் மையத்துக்கு எத்தனை குழந்தைங்க வராங்களோ அந்த குழந்தைங்கள மட்டும் சூஸ் பண்ணுங்கள். பாருங்க, HCM டைப் வந்து குக்டு மீல், அதை சூஸ் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி. ஸோ இதில் வந்து பர்சனல் ஹைஜீன், அடுத்தது ப்ரீஸ்கூல் எஜுகேஷன், தன் சுத்தத்தை பற்றியும் அப்புறம் குழந்தைங்களுக்கு என்ன பாடத்திட்டம் சொல்லி கொடுத்தீங்கன்றத கேட்குது. ஸோ நீங்கள் சொல்லி கொடுத்துட்டிங்கனாலே ரெண்டுமே டிக் கொடுத்துருங்க. இந்த மாதம் வந்து மே மாதம் நமக்கு திருப்புதல் ரிவிஷன் தான் பண்ணுவீங்க எல்லா மாதத்தோடது. அடுத்து ஜூன் மாதம்
எண்ணெய் பற்றி வரும். ஸோ அந்த குழந்தைய பற்றி உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும், அவங்களோட அம்மா பேர், அப்பா பேர், ஸோ எல்லாமே அந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுங்க. சரிங்களா? ஸோ எல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடலாம். அடுத்த ஹவுஸ் விசிட் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். டியூவில் இருந்துச்சுன்னா அந்த ஹவுஸ் விசிட் என்ட்ரி போட்டுருங்க. சரிங்களா? பார்த்தீங்களா, ஒரு சைல்ட் ஆஃப் ஜெனிஷான்னு இருக்குது, அதை விசிட் கொடுத்து கீழே அந்த உங்களுக்கு வீடியோஸ் வருது, அந்த வீடியோவை அவங்களுக்கு ப்ளே பண்ணி காமிங்க. ப்ளே பண்ணி காமிச்சிட்டு அம்மா டன் கொடுங்க. சரிங்களா? அது வெல் டன் இருக்குது. கோ பேக். அடுத்தது மோரில் போங்க. இந்த மாதம் ஈவெண்ட்ஸ் சிபி ஈவெண்ட் என்ட்ரி போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சிபிஇ, ஸோ என்ட்ரி போடலை, அதனால் அந்த இந்த மாதம் உள்ள அந்த ஒரு சிபி என்ட்ரி போட்டுருங்க. ஸோ 6ஆந்தேதி போட்டுட்டு என்ன போட்டிங்களோ அதை மட்டும் என்ட்ரி போட்டுருங்க. ஸோ அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா மோரில் போயிட்டு இந்த வெரிஃபை ஆதார் இருக்குது. ஸோ அதில் ஆதார் யாராவது வெரிஃபை ஆகாமல் இருந்துச்சுன்னா அது ஃபுல்லுமே என்ட்ரி போட்டுருங்க. இந்த கேப்ரியெல்லாம் இருக்குது, அதில் வெரிஃபை ஆதார் கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து ஏதோ தப்பு இருக்குது, ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிஷரி இல்லைன்னா டெலிட் பண்ணிட்டு வேணால் நீங்கள் புதுசாக ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா, டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் ஆதார் டீட்டெயில்ஸ் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா விஹெச்என் டே. விஹெச்எஸ்என் டே கூட நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, எல்லா மாதமுமே இனிமேல் 3வது புதன்கிழமை தான் நடத்த சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த தடுப்பூசி போடுற அன்றைக்கி தான் நீங்கள் வந்து பண்ணணும்னு கிடையாது. விஹெச்எஸ்என் டேன்னு நீங்கள் தனியாக 3வது புதன்கிழமை கண்டிப்பாக நடத்தணும். ஸோ அன்னைக்கு உங்களுக்கு விசிட் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த விஹெச்எஸ்என் டே உங்களோட விஹெச்என் இல்லைனா பக்கத்தில் உள்ள உங்களுக்கு அந்த விஹெச்என் டாப்பிக்கில் இருக்குல்லங்க, ஸோ அந்த டாப்பிக்கில் தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ கண்டிப்பாக பெனிஃபிஷரிஸை கூப்பிட்டு அந்த தடுப்பூசியோட முக்கியத்துவம், உங்களோட என்ன அந்த டாபிக் இருக்கோ அது ரிலேட்டடாக உங்களோட பெனிஃபிஷரிஸ்க்கு சொல்லணும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த மாதம் மட்டும் உங்களுக்கு என்றைக்கு நடந்துச்சோ அதை போட்டுருங்க. ஏன்னா நமக்கு லீவாக இருந்தனால உங்களுக்கு எந்த மாதம் நடந்துச்சோ, என்ன வாரம் நடந்துச்சோ அந்த வெனஸ்டே போட்டு முடிச்சுருங்க. அடுத்த மாதத்துலேருந்து எல்லாருமே வந்து 3rd வெனஸ்டே தான் என்ட்ரி போடணும். சரிங்களா? 3வது புதன்கிழமை மட்டும்தான் நீங்கள் அதை நடத்தி என்ட்ரி போடணும். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே எல்லா நோட்ஸ்லையுமே சைன் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதம் என்றைக்கு நடந்துச்சோ அதை மறக்காமல் என்ட்ரி போட்டு வச்சுருங்க. ஸோ எத்தனை பேர் வந்தாங்க, அதை கலந்துக்கிட்டாங்களோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸையும் போட்டுருங்க. போட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சரிங்களா? அடுத்தது வந்து மொபைல் வெரிஃபிகேஷன். யாரெல்லாம் முடிக்கலையோ எல்லா மொபைலுமே வெரிஃபை பண்ணிவிடுங்க. நம்ம ஃபேமிலி சர்வே, அந்த சர்வே உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் எப்படி என்ட்ரி போடணும்னு. அதே மாதிரி ஃபேமிலி சர்வே என்ட்ரி போட்டுருங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மதர் கேட்கும். மதர் லைவ்னா அடுத்தது கீழே பிடியில் உங்கள் போர்ஷன் ட்ராக்கரில் உள்ள ஏஎன்சி பிஎன்சி எல்லா மதர்ஸும் வருவாங்க. அதில் எந்த மதரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதை ப்ரொசீட் கொடுத்துட்டு ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டானு கேட்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து கேட்டகரி, அவங்க வந்து எஸ்சியா எஸ்டியா அதர்னா அதர் கொடுத்துருங்க. ஆமாம், கிறிஸ்டினா முஸ்லீமா, ஸோ அவங்க எந்த ரிலீஜியனோ அதை கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது மைனாரிட்டினா எஸ்ஸு,
இந்த ஊர் தானா, எஸ் கொடுத்துருங்க. ஆமாம், கரண்ட் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அவங்க கண்டிப்பாக மேரிடாக தான் இருப்பாங்க. ஆமாம், அவங்க ப்ரெக்னென்ட் விமன்னா லாக்டேட்டிங் விமன்னா என்னன்றது கேட்குது. அம்மா வந்து அப்புறம் வந்து மாவு எல்லாம் கொடுத்துட்றீங்களான்னு கேட்குது. ஸோ அதெல்லாமே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட டீட்டெயிலும் காமிக்கும். ஸோ அந்த எந்த குழந்தை இந்த அம்மாவோடதோ அதையும் போட்டு என்ட்ரி போட்டுருங்க, சரிங்களா? இதில் தப்பு பண்ணாதீங்க. ஸோ தப்பு ஆயிடுச்சுனாலும் அது டெலீட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கொடுத்து டெலீட்டும் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, அந்த டெலீட் ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துடலாம். ஸோ இந்த ஆட் ஃபேமிலி டீட்டெயில்ஸில் போயிட்டு திருப்பி அந்த குழந்தைங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வருது. இதில் எந்த குழந்தை அந்த அம்மாவோடதோ அதை சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்து என்ட்ரி போட்டு முடிச்சிடலாம், சரிங்களா? அது மாதிரி ஒவ்வொரு குழந்தையோடதும் மறக்காமல் என்ட்ரி போட்டுருங்க. ஸோ எதாவது தப்புனா அதை டெலீட்டும் பண்ணிடலாம், ஓகேங்களா? அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கரெக்டாக எல்லோரும் என்ட்ரி போட்டுருங்க டீச்சர்ஸ். அதே மாதிரி ஹைட் வெயிட் என்ட்ரி போடாத டீச்சர்ஸ் எல்லாமே ஹைட் வெயிட் என்ட்ரி போட்டுருங்க. ஸோ அந்த வியூவை கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஹைட் வெயிட் யாருக்கெல்லாம் என்ட்ரி அந்த பாருங்கள் பெண்டிங் இல்லை, எல்லாமே முடிச்சிருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஹைட் வெயிட் என்ட்ரி போடலைன்னா அந்த ஹைட் வெயிட்டாக என்ட்ரி போட்டுருங்க. கரெக்டான ஹைட் வெயிட்டாக என்ட்ரி போடுங்க, தப்பாக என்ட்ரி போடாதீங்க. ஏன்னா அடுத்தது இப்போ சேஞ்ச் பண்ண முடியல, அந்த ஆப்ஷன் இல்லை, அதனால் கரெக்டான என்ட்ரி போடுங்க. உங்களுக்கு கீழே வந்து SCW சாம் குழந்தைங்க சிவியர் குழந்தைங்க லிஸ்ட்டு வருது. அது எதுன்றதை பார்த்துக்கோங்க, எந்த குழந்தை சிவியர் குழந்தைல இருக்குன்றத. பார்த்தீங்களா, அண்டர் வெயிட்டில் 2 குழந்தைங்க இருக்குது, அது யாருன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த குழந்தைங்க வந்து ஒவ்வொரு மாதம் கரெக்டாக அவங்களோட ஹைட் வெயிட்டில் ஏதாவது மாற்றம் இருக்குன்னா அது கரெக்டாக போடுங்க. ஒரே ஹைட் வெயிட்டை போட்டுகிட்டே